ஒரு வீடியோ வந்து 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியும் இன்னொரு வீடியோ 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி சாப்டரும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் chemistry 14 chapters இருக்கு. Each chapter most important question, important and very important topics பார்க்கலாம். Each chapter total number of questions from last 8 years and expected question from each chapter இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கேன். First chapter some basic concept of chemistry. இதுல 14 questions வந்திருக்கு இந்த 8 yearsல. ஸோ ஒரே ஒரு கொஸ்டின் தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வெரி ரேர் 2 கொஸ்டின்ஸ் வரலாம். பட் இதுல ரெண்டு டாபிக்மே நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆமா, ரெண்டுமே 7 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈச் சாப்டர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் 20 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் 8 years. அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் 13 கொஸ்டின். அப்ப இதுல பார்த்தா தெரியும். ஸோ டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் இதுல வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? அண்ட் ரிமைனிங் டாபிக்ஸ்ல 7 கொஸ்டின். ஸோ ஓவராலா ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். பட் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நீங்க 8 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் டாபிக் மட்டுமே 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க லாஸ்ட் 8 years. அப்போ ஷியோரா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிமைனிங் 2 டாபிக்ஸ் 2 கொஸ்டின்ஸ். ஸோ எய்தர் 1 or 2, பட் ஆவரேஜா ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஷியோரா ஒரு கொஸ்டின் நீங்க அட்டென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 4 11th standard chapterலே one of the very highest weightage chapter na chemical bonding and molecular structure. Total number of questions from last 8 years 48. You can expect either 3 or 4 questions. பார்த்தா தெரியுது. இதுல ஃபர்ஸ்ட் டாபிக்ல மட்டுமே 14 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் டாபிக்ல 16 கொஸ்டின்ஸ். ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் 8 கொஸ்டின்ஸ் அண்ட் ரிமைனிங் டாபிக் 4 கொஸ்டின். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டாபிக் ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். இதுல ஒரு கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலாம். ஆனா இந்த சாப்டர் நீங்க இன்டெப்தா பாருங்க. ஆல்சோ எல்லா டாபிக் கான்சென்ட்ரேட் பண்ணிடுங்க. ஏன்னா இதுதான் 11thலே ஹையஸ்ட் வெயிட்டேஜ் சாப்டர். அது இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டினை பார்த்தாலே தெரிஞ்சது உங்களுக்கு. 48 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் 8 years. Next chapter states of matter. Total number of questions 14. So you can expect 1 or 2 questions. First 2 9 questions. அப்ப டெஃபினட்டா இந்த 2 டாபிக்ஸ்ல இருந்து நீங்க ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். 2 கொஸ்டின்ஸ் வந்தா அப்ப இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, சோ ஒரு கொஸ்டின்னாக்கா டெஃபினட்டா நீங்க ஃபர்ஸ்ட் 2 ஸ்ட்ராங்கா இருக்கிறது பெட்டர். ஆவரேஜ் இம்பார்ட்டன்ட் சாப்டர் இது. Another very important chapter in 11th standard chemistry, thermodynamics. Total number of question 24. நீங்க 2 or 3 questions எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். First 3 topics 20 questions. First 3 topics 20 questions. இப்போ இதுல இருந்து டெஃபினட்டா 2 questions வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் 3 topics either 1 or 0 அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க இந்த டாபிக் இந்த சாப்டர் தரவா இருந்துட்டாலே either 8 or 12 marks ஸ்கோர் பண்ணிடலாம் ஈஸியா. 4th chapter and 6th chapters are very important and maximum weightage topic. Another very important chapter is equilibrium, chapter 7. Total number of questions 34 and you can expect either 2 or 3 questions. The first 2 topics மட்டும் பாருங்க 14 questions, next 2 14 questions. அப்ப இதுல ஒரு क्वेश्चन எதிர்பார்க்கலாம், நீங்க இதுல ஒரு क्वेश्चन ஷூரா எதிர்பார்க்கலாம். தேர்ட் क्वेश्चन வரும்போது உங்களுக்கு இதுல இருந்து ஒரு क्वेश्चन வரலாம். இதுல எல்லா டாபிக்குமே கொஞ்சம் பாத்துருங்க. சாப்டர் 4, சாப்டர் 6, சாப்டர் 7 இந்த மூணு சாப்டர்லயுமே ஆவரேஜா நீங்க வந்து 10 questions எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ ஸ்ட்ராங்கா இருந்தா 40 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். So next chapter redox relation 12 questions from 8 years. So ஒரு question தான் நீங்க எதிர்பார்க்க முடியும். Very rare 2 questions வரலாம். அந்த ஒரு question வந்தாக்கா first topic oxidation numberல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடிஷனலா எப்போது கேட்டா அது செகண்ட் ஆர் தேர்ட் சாப்டர்ல இருந்து வரலாம். நெக்ஸ்ட் லெஸ் வெயிட்டேஜ் சாப்டர் ஹைட்ரஜன். இது வரைக்கும் 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அது ரெண்டும் ஒவ்வொரு டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. either 0 or 1 question you can expect from hydrogen chapter. Chapter 10 S block element. Total number of questions from last 8 years is 21. And the first 3 15 questions, next 4 6 question. அப்ப first 3 நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே either 1 or 2 question எதிர்பார்க்கலாம். சோ இதுல இருந்து 0 or 1 எதிர்பார்க்கலாம் நீங்க 1 or 0. So but S block பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா குரூப்பும் பாத்துருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. வேற வழி இல்லை. ஏன்னா இதுல வேணாலும் கேட்பாங்க. ஒவ்வொரு டாபிக்லயும் 2 questions தான் கேட்கறாங்க. அதனால நீங்க எல்லா சப் டாபிக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ்டா ரிவைஸ் பண்ணிடுங்க. Next P block element 12 question from 8 years. So average ஒரு question தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுலயும் group 13 and 14 மட்டும் தான் இந்த இதுல வரும். ஏன்னா மத்த குரூப் எல்லாமே 12th வரும் உங்களுக்கு. So 13 14 ஃபோக்கஸ்டா இருந்தா நீங்க ஒரு question அட்டெண்ட் பண்ணலாம். வெரி ரேர் 2 question வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு question ஷேரா பண்ணணும். இதுல நீங்க எல்லா சப் டாபிக்கும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்றது பெட்டர். நெக்ஸ்ட் Organic chemistry first chapter 17 questions from 8 years. You can expect either 1 or 2 questions.
அதில் ஃபர்ஸ்ட் 2 டாபிக்ஸ் பாருங்க 10 கொஸ்டின். இப்போ டெஃபினட்டா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து இந்த ஒரு சாப்டருக்காக மட்டும் இல்ல, ஹோல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் லெசன் இதுதான். அதனால நீங்க இன்டெப்தா படிக்கிறது அட்வைசபிள். மார்க்குக்காக மட்டும் இல்ல, இன்டெப்தா படிச்சா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஓவரால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 11th and 12th 15 கொஸ்டின்ஸ், இது 13 to 15 கொஸ்டின்ஸ்ல நீங்க ஒரு 12 கொஸ்டினாவது ஈஸியா அட்டென்ட் பண்ணலாம். அதனால இந்த சாப்டரும் நெக்ஸ்ட் சாப்டரும் தரவா படிக்கிறது பெட்டர். Next chapter, the fourth important and maximum weightage topic is hydrocarbons. இதுல 27 questions from 8 years. அதுல first topic பாருங்க 10 questions and remaining topics 17 questions. அப்ப எல்லா டாபிக்கும் பார்த்துருங்க. So either definitely 1-2 questions வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. So எல்லா டாபிக்கும் பார்க்கிறது better. So chapter 2, chapter 6, chapter 7 and chapter 13 maximum important chapters. Last environmental chemistry, either 0 or 1 question. ஏன்னா last 8 years இதுல இருந்து 5 question தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த 3 டாபிக்ஸ் கொஞ்சம் ரிப்பீட்டடா ரிவைஸ் பண்ணீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஆர் வந்தா ஒரு கொஸ்டின் வரலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவும் நீங்க பிசிக்ஸுக்கு பண்ண அதே டிப்ஸ் தான் இங்கேயே சொல்ல போறேன். இந்த 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு 1 day ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுங்க. எல்லா சாப்டரையும் இந்த வீடியோல சொன்ன மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களோட ரிவிஷன் பேட்டர்ன்ல எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். இந்த டாபிக்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. இதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் அடுத்த வீடியோவையும் பாருங்க. இந்த 2 வீடியோவிலும் கொடுத்த டிப்ஸை நீங்க கம்பைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் டெஸ்ட்ல டெஃபினட்டா 10 to 30 மார்க்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க பார்க்கலாம். ப்ரொவைடட் நீங்க கான்செப்டை கிளியரா இருக்கணும் அண்ட் உங்களோட இம்பார்ட்டன்ஸ் இந்த டாபிக்ஸ்ல கொஞ்சம் மேக்ஸிமம் கான்சென்ட்ரேட் பண்ணா பெட்டர். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் 12th ஸ்டாண்டர்ட் சாலிட் ஸ்டேட், last 8 years number of questions is 16. You can expect either 1 or 2. The first 2 9 questions and the remaining 3 7 questions. So definitely அப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஒரு question ஷேரா வந்துரும். So another question from this. The first 2 100% பாருங்க and 3 4 5. So definitely இதுல இருந்து உங்களுக்கு another ஒரு question வரும். Next solutions 20 questions from 8 years and expected question 1 or 2. First topicல மட்டுமே 7 questions இருக்கு. Second and third topic 8 questions and next 2 topics 5 questions. இப்போ நீங்க first 3 பண்ணிட்டாலே இந்த 3 பண்ணிட்டாலே நீங்க வந்து 2 questions அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே, 1 or 2. So 5 topics தான் இருக்கு. அதுல first 3 ரிப்பீட்டடா ரிவைஸ் பண்ணுங்க. 4 and 5 கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. Next topic chapter electrochemistry, another important chapter. Maximum questions from 8 years is 25 and expected question either 1 or 2. First 3 topics 18 questions and remaining topics 7 questions. When the 3 topics நீங்க தரவா இருந்தாலே 2 questions attend பண்ணிடலாம் and the remaining topic either 0 or 1 or 3. It depends upon the other topics questions. So electrochemistry is one of the most important chapter and maximum weightage chapter in 12th standard chemistry. So next chapter chemical kinetics, 21 question from 8 years and expect either 1 or 2 questions. First 2 இதுல மட்டுமே 14 questions வந்திருக்கு and the remaining 3 7 questions வந்திருக்கு. The 14 question தான் தெரியும் உங்களுக்கு. 8 yearsல 14 வே either 1 or 2 first 2 topicலயே வந்துரும் உங்களுக்கு. So remaining 3ல ஒரு question. So on the whole 5 topics தரவா இருந்தா so definitely 8 marks, that is 2 questions நீங்க கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணலாம். Next chapter surface chemistry, less important chapter, only 10 questions either 0 or 1. First 2 topics 7 and next 2 topics 3 questions. So இதுல ஒரு question வரலாம். இதுல first 2 பார்த்துக்கங்க. ஏன்னா maximum time repeat ஆகுது அந்த first 2 topicsல தான் repeat ஆகுது. So surface chemistryல ஒரு question எதிர்பார்க்கலாம். So 4 marks ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணலாம். Next general principles and process of isolation of elements. Total questions 12. One question from this chapter and first 2 topics 7 and remaining topics 5. So எல்லா டாபிக்குமே ஒன்றும் பெருசா இது இல்லை. ஃபர்ஸ்ட் 2 பார்த்துட்டு நீங்க ரிமைனிங் டாபிக்ஸும் பார்த்துருங்க. அப்பதான் ஒரு கொஸ்டின் நீங்க அட்டென்ட் பண்ண முடியும். P block ஆல்ரெடி குரூப் 13 and 14 நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு குரூப்ஸ் 15 to 18 questions can expect either 1 or 2. The first 4 13 questions and remaining 5 questions. So this is very very important. Either 1 or 2 question நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். group 17, group 18 and group 16. okay, P block 12th standardல very important chapter. but இது தரவா பாருங்க. ஏன்னா 11thல ஒரு question, இதுல ஒரு 2. so maximum 3 question 12 marks from P block. இல்ல ரெண்டுத்தையும் கம்பைண்டா ரிவைஸ் பண்ணுங்க. that is advantage.
Next, D and F block. So far this is a maximum weightage chapter, 29 questions. First 3 topics 25 questions, next 2 topics 4 questions. அப்ப பாத்துக்கங்க, இது ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே either 2 or 3 questions attend பண்ணிடலாம் நீங்க. So here 2 or 3. So D and F block in depth படிச்சிடுங்க. டெஃபினட்டா minimum 8 maximum 12 marks நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. So இத ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த சாப்டர். Next, coordination compounds. இது வரைக்கும் பார்த்தா highest இதுதான் போன சாப்டரை விட 31 questions. You can expect 2 or 3 questions. First topicல மட்டுமே 18 questions வந்திருக்கு. So definitely ஒரு question இருந்து வந்துரும் உங்களுக்கு. So next 3 topics 4 topics 11 question and last 2 topics 2 questions. So இது உங்களுக்கு வந்து one of the maximum weightage chapter in 12th standard chemistry chapters. So நீங்க first 5 topics strong இருந்துட்டாலே நீங்க வந்து around 29 னாவே நீங்க 3 questions sure attend பண்ணிடலாம். ஏன்னா last 2 questions கேட்டிருக்காங்க. So if you are strong in all the 7 concepts, definitely 12 marks நீங்க score பண்ணலாம். So next chapter 20 questions from last 8 years, either 1 or 2. And the first topic itself 14 questions and the remaining 3 topics 6 questions. In the topic most important topic chemical reactions. So reactions கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க 10th ல இருந்தே படிச்சிருப்பீங்க. So last timeல வந்து நீங்க reactionsலாம் எழுதி பார்க்கிறது பெட்டர். பிளைண்டா பை ஹார்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு 1 or 2 questions அதுல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. So 8 marks, minimum 4 maximum 8 marks ஸ்கோர் பண்ணிடலாம். So next topic alcohol, phenols and ethers. 21 questions from last 8 years. In the first one 15 questions and second one 6 questions. You can expect either 1 or 2. பாத்துக்கங்க, இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் டாபிக்லயே 21 questions வந்திருக்கு. அப்ப இந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். So definitely நீங்க 4 or 8 questions பண்ணலாம். இந்த alcohol, phenols and ethers ஸ்ட்ராங்கா இருங்க. Next, இது வரைக்கும் பார்த்ததுல இதான் highest நினைக்கிறேன். 38 questions from last 8 years. First itself 21 questions and next 2 12 questions and the remaining next 3 12 questions and this is 5 questions. So if you are strong in first 5 topics, so 33, so minimum 3 questions பண்ணலாம். So 3 or 4. 12 CBSE ல இந்த சாப்டர் தான் 12th நீட்ல இந்த சாப்டர் தான் உங்களுக்கு வந்து 38 questions வந்திருக்கு. So maximum 4 questions வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த கான்செப்ட் ஸ்ட்ராங் ஆயிட்டாவே நீங்க வந்து 16 marks ரொம்ப ஈஸியாவே எடுத்துடலாம் நீங்க. Next amines 24 questions from last 8 years, either 2 or 3. The first topic மட்டுமே 15 questions வந்திருக்கு. Next 2 topics 8 questions and this is 1 question. The 4 topics நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே either 8 or 12 marks ஸ்கோர் பண்ணலாம். இந்த சாப்டர் இதுக்கு previous சாப்டர்மே நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. Biomolecules 17 questions from last 8 years. You can expect either 1 or 2. First topic itself 8 questions and next 3 topics 8 questions and last topic 1 question. Carbohydrates ஷரா ஒரு question இருக்கு. other topicsல ஒரு question வரலாம். 2 questions கேட்டா. So definitely நீங்க வந்து 8 mark இத எடுத்துடலாம் இதுல இருந்து biomolecules. So biomolecules is one of the very important chapter. Next polymers 14 questions from last 8 years. 1 or 2 questions expected and the first topic இருக்குல இதுல இருந்து மட்டுமே 9 questions வருது. And the remaining topics 5 questions. So types of polymerization. So அதுல ஒரு question ஷூரா இருக்கு. So இந்த டாபிக் ரொம்ப இன்டெப்தா ரிவைஸ் பண்ணுங்க. previous year questions பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு clear picture கிடைக்கும். அதுல இருந்து நீங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். எந்த டைப் ஆஃப் question வேணாலும் அட்டெண்ட் பண்ணலாம். And last, chemistry in everyday life. Total question from last 8 years 10. So you can expect 1 question. The first topic itself 7 question and these 2 topics 3 questions. So first topic ஸ்ட்ராங்கா இருங்க. Very rare second or third la கேட்பாங்க. So very important. இந்த 12th standard NEET syllabusல எல்லா சாப்டர்லயுமே most important, very important and average important questions topics பார்த்திருக்கோம். இந்த வீடியோவை 2 times ரிவைஸ் பண்ணிட்டு பார்த்துடுங்க. இந்த வீடியோவை 2 times பார்த்துட்டு உங்க 12th standard portion ரிவைஸ் பண்ணிடுங்க. On the whole ஒரு complete chemistry ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு full test எழுதி பாருங்க. chemistry நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்த மார்க்கை விட நிச்சயமா நம்புங்க 20 to 40 marks டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. பட் இந்த டிப்ஸை நீங்க 100% இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அண்ட் ஃபாலோ பண்ணணும். ஓகே, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணுங்க. ஏன்னா எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தெரியும். அதே சமயம் உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கான டிப்ஸும் நாங்க உடனடியா நாங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நன்றி.